Congratulations and welcome to the course. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பணம் ரிலேட்டடா ஒரு 3 Qs of money அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3 Qs என்னங்கறத பார்க்க போறோம். அது இல்லாம இந்த 3 Qsல ஏதாவது ஒரு Q மிஸ் ஆனா அது நம்மளோட லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 Qs என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் மணியோட IQ அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஆஃப் மணி. ரெண்டாவது மணியோட EQ அதாவது எமோஷனல் கோஷன்ட் ஆஃப் மணி. மூணாவது மணியோட SQ அதாவது ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஆஃப் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் மணி IQ. இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது. என்னன்னா நம்ம பணம் ரிலேட்டடா என்ன கண்டென்ட் நம்ம கன்சியூம் பண்றோம்னாலும் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மணி IQ பத்தி தான் பேசுவாங்க. நீங்க எந்த பிளாக்ஸ் ரீட் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா எந்த புக் வாங்கினாலும் முக்காவாசி மணி IQ தான் கவர் பண்ணுவாங்க. இதுல என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா நம்மளோட பேசிக் ஃபினான்சஸ் அது எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதுல கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம வருமானத்தை நம்மளோட சம்பாத்தியத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற விஷயமும் இதுல கவர் ஆகும். நீங்க எப்படி உங்களோட செலவை மேனேஜ் பண்ண முடியும், எப்படி பட்ஜெட்டிங் எல்லாம் பண்றது, இதெல்லாம் மணி IQ-க்குள்ள வரும். உங்க காசை எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது, எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும், இதெல்லாமும் மணி IQ-க்குள்ள வரும். ஓவராலா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும், எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், இது ரிலேட்டடான கண்டென்ட் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஆஃப் மணி அந்த டாபிக்குள்ள வரும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மணி EQ அதாவது எமோஷனல் கோஷன்ட் ஆஃப் மணி. இது எதுக்கு அப்படின்னா ஓவரால் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு மணி ரிலேட்டடா வரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட எமோஷனல் கோஷன்ட் ஆஃப் மணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே லைன்ல சொல்லணும்னா பணத்தை எப்படி ஒரு நேர்மறை எண்ணத்தோட அணுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷன்ல மெயினா பார்ப்போம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னு சொன்னாலே அது கூட நம்மளுக்கு நிறைய உணர்ச்சிகள் இணைஞ்சிருக்கும். சில டைம் பணம் இல்லாததுனால நம்மளுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அதனால நம்மளுக்கு சில நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்திருக்கலாம், இல்ல பணம் அபரிவிதமா இருந்ததுனால நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சிருக்கலாம், அது மூலமா நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம லைஃப்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் நம்மளுக்கு பணத்தோட அசோசியேட் ஆயிருக்கும். அதனாலேயே நிறைய பேருக்கு என்ன ஆயிருக்கும்னா பணமும் நம்மளோட உணர்ச்சி அதாவது எமோஷனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பர்டிகுலர் கனெக்ஷனை நேர்மறையா வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஆஃப் மணி. இது ரொம்ப ரொம்ப நீஷான டாபிக். நிறைய பேர் இதை பத்தி பேச மாட்டாங்க. இதுல மெயினா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் செல்வம் அப்படின்னா என்ன, எப்படி இந்த பணமோ இந்த செல்வமோ இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு, பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது, எப்படி சில பேருக்கு கிட்ட மட்டும் பணம் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு, எப்படி சில பேர்கிட்ட மட்டும் அது அந்த அளவுக்கு வரதில்லை. இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கான்செப்ட்ஸ்லாம் தான் நம்ம இதுல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம உங்களை நீங்களே ஒரு பர்பஸோட அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஆஃப் மணி அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 3 Qs-உமே முக்கியம். ஓகே, இந்த 3 Qs-ல ஏதாவது ஒரு Q மிஸ் ஆனா கூட நம்மளுக்கு ஒரு விதமான நிறைவு இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு IQ மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும்னா ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் இருக்காது. லைக் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய பணம் இருக்கும், திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சுத்தமா பணமே இருக்காது, நீங்க இன்னொருத்தர்கிட்ட கடன் கேட்கிற நிலைமை வந்துடும். இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு மிஸ் ஆகும் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்ல. உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னே தெரியாம எதுக்காக ஓடுறோன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு சப்போஸ் EQ மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்காது,
அந்த பணத்தினால வந்து உங்களுக்கு ஒரு நிறைவோ ஒரு சந்தோஷமோ வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த 3 கியூமே தேவை ஒரு மனுஷனுக்கு. அவனோட ஃபினான்ஷியல் லைஃப் வந்து நல்ல ஸ்டேபிளாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கிறதுக்கு, நிறைவாக அவங்க வந்து வாழறதுக்கு இந்த 3 கியூஸுமே வந்து அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 3 கியூஸை கவர் பண்ண போகிறோம். ஐக்யூ ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், எஸ்கியூ ரிலேட்டட் கான்செப்ட்ஸ், இக்யூ ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். இந்த 3 கான்செப்ட்ஸையும் பார்ப்போம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ரிலேட்டடாக சின்ன சின்ன எக்ஸசைசஸ் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் வந்து இந்த ஒரு செக்ஷன்லையும் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி, அடுத்தது நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதை நோக்கி நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸோட நோக்கம். ஸோ இந்த கோர்ஸை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன 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 கான்செப்ட் டெய்லி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம். ஒரு கான்செப்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் இந்த கோர்ஸை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அந்த எக்ஸசைஸை செய்யும் போது தான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸோட முழு பலன் வந்து கிடைக்கும். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எங்ககிட்டேருந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு கண்டென்ட்டை பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டடான எக்ஸசைஸை முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட்டை பாருங்கள். முதல்ல எல்லா கண்டென்ட்டையும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் தனியாக பண்ணுறேன், அந்த மாதிரி அப்ரோச்சை எடுக்காதீங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய எக்ஸசைஸ் சேர்ந்து நம்ம செய்யாமல் நம்மளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி, ஒரு ஓவர்வெல்ம் கிரியேட் ஆகி எதுவுமே நம்ம செய்யாமல் போயிடுவோம். அப்போ நீங்கள் வந்து பணம் கொடுத்து இந்த கோர்ஸை வாங்கினதோட பிரயோஜனமே வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு கான்செப்ட் சொன்னதும் அதோட எக்ஸசைஸை உடனே உட்காந்து அந்த வீடியோ முடிஞ்ச உடனே உட்காந்து நீங்கள் வந்து செஞ்சிடுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ்லாம் வந்து எய்தர் நீங்கள் தனியாக ஒரு நோட், ஒரு ஜேர்னல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து இது கூட வந்து சில ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஆன்லைனில் நிறைய ஆப் இருக்கும் இல்லையா, இந்த நோட்ஸ் ஆப் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் இல்லை உங்கள் ஃபோன்லேயே ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியோ கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பணம் ரிலேட்டடாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நேர்மறையாகவும் இருக்கலாம், இல்லை எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த எண்ணங்கள் என்னங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஓகே, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்காது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ பணம் அப்படின்ட்டு சொன்னால் சில பேர் வந்து என்ன தோணும் அப்படின்னா வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சில பேருக்கு தோணலாம். சில பேருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் பணம் தான் காரணம், பணம் மட்டும் இல்லைன்னா வந்து எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். சில பேருக்கு வந்து பணம் தான் வந்து எனக்கு வேண்டியதை வந்து எனக்கு கொடுக்குது, பணம் வந்து ஒரு அருமையான கருவி அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஒவ்வொருத்தரோட பிலீஃப் சிஸ்டம், ஒவ்வொருத்தரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பதிவுகள் வந்து அவங்களுக்கு பணம் ரிலேட்டடான சில பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து அது வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு பணம் அப்படின்னு சொன்னால் என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உட்காந்து எழுதணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்கள் நோட் எடுத்துக்கோங்க, ஒரு காமான பிளேஸ்க்கு போங்க, அங்கே போய் ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பணம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நேர்மறையாக இருக்கா, எதிர்மறையாக இருக்கா, அதை பற்றிலாம் வந்து நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க. முதல்ல நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அதனால அதை நம்ம வெளில கொண்டு வர ஒரு முயற்சி தான் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை முடிச்சிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.